ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாந்த் ப்ரோ, ஹாய் கிஷோர். நீண்ட நெடு நாட்கள் கழிச்சு ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ பண்ணலாம்னு வந்திருக்கும். அண்ட் ஒரு பிராண்ட் நியூ ஷோ. நீங்க வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீக்லி ரவுண்ட் அப் மாதிரி தான். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 10 daysல என்னெல்லாம் நடந்திருக்கு ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட், கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குற ஷோ பேரு தான் வீக்லி கிரிக் டோஸ். வீக்லி கிரிக் டோஸ் இந்த பேரை பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீக்லி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் 7 to 10 daysல என்ன நடந்ததுன்றத மென்ஷன் பண்றதுக்காக வீக்லி வச்சிருக்கோம். கிரிக் டோஸ்ல என்னன்னா அந்த கிரிக்கெட் டோசேஜ் லாஸ்ட் 1 வீக்ல கொடுக்க வேண்டிய டோஸை ஒரே வீடியோல கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வீக்லி கிரிக் டோஸ் அப்படின்னு ஷோக்கு பேர் வச்சிருக்கோம். அண்ட் இதை 3 செக்மெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆக்ஷன்ஸ்ல என்ன நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் மேட்சஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஏன் இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது இந்தியாவை தவிர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ WTC இருக்கு, வேர்ல்ட் கப் இருக்கு. அது மாதிரி WTCக்கு வந்து ஒரு சைக்கிளா 2 years ஃபுல்லா எல்லா இன்டர்நேஷனல் டீம்ஸும் ஆடுறதையும் நம்ம கவர் பண்ண வேண்டி வரும். அப்பதான் யாரு ஃபைனல்ஸ்க்கு வராங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு. அண்ட் வேர்ல்ட் கப்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு சில இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்ட்ரியோ, ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரியோ அவ்வளவு ரெப்புடேஷன் இருக்க கண்ட்ரிஸ் வந்து இப்போ வேர்ல்ட் கப்பே ஆட முடியல. அவங்களோட ரேங்கிங் வந்து கம்மியா இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கவனிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து குவாலிஃபயர் ஆடிதான் அப்புறம் வந்து வேர்ல்ட் கப் ஆடுற மாதிரி நிலைமை வந்திருக்குன்னா, அப்ப அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் பிக்சர்ஸ் அவங்களுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேற சில கண்ட்ரீஸ்ல நடக்கிறதும் நம்ம கவர் பண்ணலாம்னு இருக்கும். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் கவுண்டி கிரிக்கெட் லீக்ஸ் அதெல்லாம் கவர் பண்ண போறோம் செகண்ட் செக்மெண்ட்ல. இது ஏன் முக்கியமா படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் வந்து எவால்வ் ஆயிட்டு வரப்ப பிரான்சைஸ் கிரிக்கெட் அண்ட் லீக்ஸ் தான் வந்து பெரிய லெவல்ல போகுது. நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க 30ஸ்லயே 28 29ஸ்லயே லீக் ஆடுறதுக்காக. ஸோ லீக் வந்து என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, அங்க எந்த அளவுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்கு, நல்லா இருக்கா பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே லீக்ஸ் கவர் பண்றப்பதான் அது தெரியுங்கிறதுக்காக செகண்ட் செக்மெண்ட் வந்து லீக், கவுண்டி, டொமஸ்டிக் இதெல்லாம் கவர் பண்ண போறோம். அண்ட் டொமஸ்டிக் வந்து இந்தியா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்லாம் நிறையவே வேஸ்ட் செய்யப்படுது நம்ம பேசிட்டு இருக்கப்போ. ஸோ இந்தியா டொமஸ்டிக்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால ஸோ செகண்ட் செக்மெண்ட் டொமஸ்டிக், கவுண்டி அண்ட் லீக்ஸ் எல்லாம் கவர் பண்றோம். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த வீக். லாஸ்ட் வீக்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. ரூமர்ஸ், எப்பவுமே ரூமர்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு IPL வருதுன்னா இந்த பிளேயரை ட்ரேட் பண்ண போறாங்க, இந்த பிளேயர் வந்து இந்த டீமுக்கு போக போறாங்க, இந்த டீம் வந்து இவங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போறாங்க ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் தான் தேர்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஸோ கிறிஸ்பா இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த ஷோ பேரு வீக்லி கிரிக் டோஸ். 3 செக்மெண்ட்ஸா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ், செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கவுண்டி, லீக் அண்ட் டொமஸ்டிக் எல்லாமே சேர்த்து கவர் பண்றோம். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டிங் மொமெண்ட்ஸ், நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் இதெல்லாம் கவர் பண்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இப்போ பிரசாத் ப்ரோ கிட்ட போயிடுறேன். இன்டர்நேஷனல் பிக்சர்ஸ்க்கு போயிடுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து குயிக்கா லைட்டா டச் அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். So yeah, as we speak, India versus England வந்து Gill becomes the second Indian captain to score back-to-back centuries. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அசாருதீன் தான் வந்து 1990s பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கில் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 147 14 நாட் அவுட். அமேசிங் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அவரு வந்து கேப்டனா போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன் வந்தது. ஆஸ்திரேலியா கூட சுமாரா தான் ஆடினாரு. அண்ட் நம்பர் 4 ஸ்பாட்ல வேற ஆடினாரு. ஏன்னா அவர் முன்னாடி எல்லாம் நம்பர் 3ல தான் ஆடிட்டு இருந்தாரு, ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ திங்க் he has definitely proved his point. And yeah, I think it's a good performance by Team India. First test தோத்தோம். இந்த டெஸ்ட் வந்து பும்ரா ஆடல, ஒரு 3 சேஞ்ச் பண்ணாங்க, சாய் சுதர்ஷன்லாம் உட்கார வச்சாங்க. But yeah, I think it's a decent performance. See, irrespective of that, I think the team management knows better what to do. Ivneya ukar vekkano, avneya ukar vekkano, that's okay. That's up to them to decide, and our responsibility is to back the Indian team and just keep going. So adu vandu oru news. ரெண்டாவது வந்து விக்கி, பங்களாதேஷ் and ஸ்ரீலங்கா, the second rivals of Asian cricket after India. So அது வந்து ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம லெஜெண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸோட ஃபேர்வெல் டெஸ்ட் மேட்ச். சோ அவர் வந்து ஒரு கிரேட், ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர். அவர் வந்து ஃபேர்வெல் மேட்ச் அவர் வந்து மோர் தேன் ஐ திங்க் 119 டெஸ்ட் ஆடி இருக்காரு. அண்ட் he has scored around 8,200 ரன்ஸ். அண்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 44.4 வச்சிருக்காரு. ஐ திங்க் இஸ் an amazing டெஸ்ட் கிரிக்கெட்டர். 2008ல டெபியூ பண்ணாரு. அண்ட் அவர் 16 வயசு இருக்கும் போதே வந்து அவரு அண்டர் 19 கேப்டன் பண்ணாரு. 2006 ஸ்ரீலங்கா அண்டர் 19 கேப்டன் பண்ணாரு. சோ அவர் வந்து T20, ஒன் டே அண்ட் ரிட்டையர் ஆனாரு. இப்போ திருப்பி டெஸ்ட்லயும் ரிட்டர்ன் ஆனாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு a legend.
ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ் வந்து பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா வந்து 2 டெஸ்ட் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரா ஆச்சு, ஐ திங்க் இட்ஸ் ஹை ஸ்கோரிங். செகண்ட் டெஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடுவாங்க, 458 அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவங்க பவுலிங் பங்களாதேஷ் வந்து பயங்கரமா ஆடுவாங்கன்னு எதிரெல்லாம் பார்த்தா 247 ஆல் அவுட். அப்புறம் ஃபாலோ ஆன்லயும் அவங்க 131 ஆல் அவுட். இங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து பிரபாத் ஜெயசூரி 5 விக்கெட் எடுப்பாரு, பங்களாதேஷ்ல வந்து தைஜுல் இஸ்லாம் 5 விக்கெட் எடுப்பாரு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பத்தும் நிசங்கா 150 அந்த சீரீஸ் 2 மேட்ச்ல சேர்த்து 369 ரன்ஸ் அடிச்சு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், அவர் மேன் ஆஃப் த சீரீஸ். அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸும் கிளம்புறாரு. ஸோ ஒரு பெரிய குடோஸ் ஆன் பிஹாப் ஆஃப் அவர் தமிழ் யூடியூப் எம்சிசி கிரிக்கெட்டிங் சேனல். சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தா அங்க ஆயுஷ் மாத்திரே வைபவ் சூரியவம்சி இந்தியன் அண்டர் 19 டீமுக்கு வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன எக்ஸ்போஷர் பாருங்க. 5 ஒன் டே ஆடுறாங்க இங்கிலாந்து இந்தியன் டீம், அப்புறம் 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. சோ இந்தியன் டீமும் அங்கதான், இந்தியன் மென்ஸ் டீமும் அங்கதான் இங்கிலாந்துல இருக்கு, இந்தியன் விமென்ஸ் டீமும் அங்கதான் இருக்கு, இந்தியன் அண்டர் 19 டீமும் அங்கதான் இருக்கு. நேத்து இந்தியன் விமென்ஸ் டீம் மாஸ் பண்ணிட்டாங்க, 2 மேட்ச் ஆடினாங்க. இங்கிலாந்து விமென்ஸோட 2 மேட்ச்மே வின்னர்ஸ். பிரித்திமந்தான ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. நேத்து வந்து 32 for 3 இருக்கும் போது இந்தியா அங்கிருந்து ஜெமேமா ராட்ரிஜஸ் அண்ட் அமன்ஜோத் சிங்னு நினைக்கிறேன், ஒரு 2 பேரும் 50 எடுத்து ஒரு நல்ல ரிகவரி இந்தியா வின் பண்ணிட்டாங்க. சோ இது மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க பேசிட்டே போலாம். ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் அங்க ஒரு டச் அப் பண்ணலாம். அங்க ஷெமார் ஜோசப் வந்து பயங்கரமா போடுறாரு. திருப்பி நம்ம டிராவிஸ் அண்ட் ஐயாசாமி மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. ஐ திங்க் 180 அடிப்பாங்க ஆஸ்திரேலியா, 190 அடிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து வெப்ஸ்டர், ஹெட், அப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் 65 60s அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாஷ் ஹேசல்வுட் 5 4 எடுத்து 159 ரன்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்னதான் தோத்தாலும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. சோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஓவர்வியூ இந்த லாஸ்ட் 1 வீக். ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருந்தேன்னா நீங்க தயவு செஞ்சு இதுல டச் அப் பண்ணலாம். ஓகே கிஷோர். ஒரு சீரியஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே ஒரு டெஸ்ட் நடந்தது. அதுல வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் டீமே வந்து யாரும் பெரிய ஆளா இருக்குன்னு போல கேப்டனே கேஷவ் மகாராஜ்னு வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சம்திங் 400 கிட்ட அடிச்சாங்க. திருப்பி பார்த்தா ஷேன் வில்லியம்ஸ் வந்து ஒரு 100 எக்ஸ்ட்ரானரி நாக் ஆடினாரு. அப்பயும் ஒரு 250 சம்திங் தான் அடிக்க முடிஞ்சு. திருப்பி அவங்க டிக்ளேர் கொடுத்து இல்ல ஆல் அவுட்டே ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜிம்பாப்வே பவுலிங் போட்டாங்க. சம்திங் 530 கிட்ட டார்கெட் கொடுத்து அதை அடிங்களும் தோடுத்தாங்க. ஸ்கில் அதுல பாத்தீங்கன்னா அந்த நான் எப்பவுமே அந்த பவுலர் வந்து பவுலிங் போட்டாவே கிரிக்கெட்ல லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடுற மாதிரியே இருக்கும். வெல்லிங்டன் மசகட்ஸா அந்த பையன் 4 விக்கெட் 50 ரன் 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஜிம்பாப்வே டீம் 19 விக்கெட் செட் இருக்காங்க. அதுவும் யாருன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம். ஸோ அது பயங்கரமா இருந்தது. ஸ்டில் செம்மையா எஃபர்ட் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் எதுவும் பெருசா பண்ண மாதிரியே தெரியல. பட் இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. டொமஸ்டிக் கவுண்டி அண்ட் லீக்ஸ் எம்எல்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎல்லா இருக்கட்டும், எம்எல்சி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அங்க இருக்கிறதே 5 டீம். ஆனா 5 டீமுக்கு இந்த ஐபிஎல் மாதிரியே 10 மேட்ச் ஆடி ஆகணும். 10 மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபயர், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ன்ற மாதிரினா எல்லாம் 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 டீம் குவாலிஃபை ஆயிட்டு இருக்கு. சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன், அதுக்கப்புறம் இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏதோ பேர் வச்சுட்டு இருக்காங்க. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். ஸோ இவங்க 3 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 2 டீம்ல ஒரு டீம் குவாலிஃபை ஆக போகுது. அவ்வளவுதான். 2-3 டீம் நிறைய ரெக்கார்ட்ஸ் 230 அடிச்சா சேஸ் பண்றாங்க. 160 அடிச்சா கம்மி, ரொம்ப 15 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ் கிரவுண்ட வந்து அயர்லாந்து கிரவுண்டுன்னு கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். அங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் யூஎஸ்ல மாறி மாறி ஆடினாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்போ பயங்கரம் சூடா போயிட்டு இருக்க டோர்னமெண்ட் டிஎன்பிஎல். என்னன்னா அங்க 4 டீம் குவாலிஃபை ஆனாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் போன சீசனும் இல்ல ஏதோ லாஸ்ட் 2 சீசன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் அவங்க ஒரு டீம், திண்டுக்கல் டிராகன்ஸ், திருச்சி. இதுல என்னன்னா சென்னை சூப்பர் அந்த கேபாக் சூப்பர் கிங்ஸ் 7/7 வின் பண்ணாங்க. டீம் டு பீட்ரா அந்த மாதிரி டீம் அநியாயமா பாரபட்சம் பார்க்காம குவாலிஃபயர் 1ல 140 சுருத்தி காலி பண்ணிட்டாங்க, சேஸ் பண்ண முடியாம. பார்த்தா அவங்க ஜம்முன்னு உள்ள போயிட்டாங்க. அவங்க எத்தனையோ அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்க. அதுலயும் ஹைலைட் என்னன்னா திடீர்னு சாய் கிஷோர் 1 down 2 down வந்து ஒரு 34 ரன் அடிக்க, மறுபடியும் போலிங் போட்டு 3 விக்கெட் எடுக்க அவர் அப்படியே வேற லெவல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இங்க பிரசாதோட ஃபேவரட் ஒருத்தர், ஆல் டைம் ஃபேவரட் பிரசாத்துக்கும் டே 1க்கும் ஃபேவரட். அவர் பயங்கரமான ஆட்டத்தை ஆடி ஓவரம் போட்டு ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. சோ டிஎன்பிஎல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ பெரிய லீக் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் பிரசாதம் அது கவர் பண்ணுவாரு. ஸ்டில் கவுண்டி சாம்பியன்ஷிப் டிவிஷன் நடந்துன்னு இருக்கு இங்கிலாந்துல. அது என்னடா ஒன்னும் புரியலையே. உள்ள போய் பார்த்தா 10 டீம் இருக்கு. ஆனா டேபிள்ல பார்த்தா 14 மேட்ச் இருக்கு. சுத்தமா புரியல. என்னதான்டா அதோட கதைன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓகே
அது சாரி டச் பண்றேன், அதை நான் படிச்சேன். இவங்க கவுண்டி வந்து இவங்க என்னதான் பண்றாங்கன்னு நான் படிச்சேன். 2 டிவிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கு, செகண்ட் டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல முடிக்கிற அந்த லாஸ்ட் 2 டீம் வந்து செகண்ட் டிவிஷன் போவாங்க. அதே மாதிரி செகண்ட் டிவிஷன்ல முடிக்கிற ஃபர்ஸ்ட் 2 டீம் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்துருவாங்க. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 10 டீம் வந்து ஹோம் அண்ட் அவே அகைன்ஸ்ட் ஈச் அதர் ஆடுவாங்க. 14 மேட்ச் ஏதோ ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் டிவிஷன்ல வந்து அகைன்ஸ்ட் ஈச் அதர் 8 டீம் இருக்காங்க, ஹோம் அண்ட் அவே ஆடுவாங்க. சோ கவுண்டில பாத்தீங்கன்னா வந்து நம்ம 4 இந்தியன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒன்னு திலக் வர்மா ஹாம்ஸ்டேருக்கு ஆடினாரு. அவர் வந்து வாவ்ரிக்ஷயர்னு ஒரு கவுண்டி டீம் இருக்கு. அதுல வந்து ஒரு ஃபாலோ ஆன் போக வேண்டிய இடம் ஹாம்ஸ்டேருக்கு. அவர் 56 of 171 பால்ஸ் அடிச்சு அவரு கல்லு மாதிரி நின்று ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணாரு. சரி, இப்படி பார்த்தா அங்க இஷான் கிஷன் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு விக்கெட் கீப்பிங்ல. நாட்டிங்ஹாம் ஸ்பியருக்கு வந்து அவரு ஆடுறாரு. சோ அவரும் வந்து கவுண்டி ஆடுறாரு. அப்புறம் நம்ம கலீல் அஹ்மத் வந்து எசெக்ஸ்க்கு ஆடுறாரு. எசெக்ஸோட வந்து அவரு யார்க்ஷயர்னு ஒரு வெரி ஃபேமஸ் கவுண்டி கிரிக்கெட் கிளப், அவரோட வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. அதுல ஒரு விக்கெட் வந்து ஜானி பெர்ஸ்டோட விக்கெட். ஜானி பெர்ஸ்டோ வந்து நம்ம பர்மிங்ஹாம்ல எப்படி வச்சு செஞ்சாருன்னு பார்த்தோம். சோ அப்படி அதே மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு வந்து அந்த லண்டன் ஒன் டே சீரீஸ் தான் ஆடுவாங்க. அதுல வந்து இவங்க சைன் பண்ணிருக்காங்க. யாருன்னா வந்து யார்க்ஷயர் சைன் பண்ணிருக்காங்க. சோ இட்ஸ் வெரி குட் கிளப். அண்ட் அஸ் இன் யுஸ்வீந்தர் சஹாலும் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் எவ்வளோ எஃபெக்டிவா ஆடுறாருன்னு தெரியல. சோ இதுதான் வந்து கவுண்டியோட கதை. டிஎன்பிஎல் பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா ஆல்ரெடி உங்களை கேட்டுட்டே இருப்பாங்க எல்லாரும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆக்சுவலி யார் வந்து வின் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக்லி கிரிக் டோஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சோ ப்ரெடிக்ஷன் சொன்னீங்கன்னா கூட பெட்டரா. ஆக்சுவலா திருப்பூர் ஸ்பீக்கிங் அட் தி ரைட் டைம். நான் ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த ஃபுல் மேட்ச் பார்க்கும்போது நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலா அங்க எஸ்எக்கி முத்துன்னு ஒரு பவுலர் நல்லா போடுறாரு. சிலம்பரசன் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன்ல போடுவாரு, அவரும் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் நல்லா போடுறாரு. மதிவண்ணன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் வந்து திருப்பூரோட அக்சர் பட்டேல்னு சொல்லலாம். ஃபீல்டிங்கா மாஸ் பண்றாரு, பவுலிங் விக்கெட் டு விக்கெட் நல்லா போடுறாரு. நேத்தி பாத்தீங்கன்னா வினய்குமார் உட்காந்துருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் டேலண்ட் ஸ்கவுட். சோ கண்டிப்பா இந்த மதிவண்ணன் அண்ட் அந்த மதிவண்ணன் மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து கால் அப் கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப டால் பவுலர். அவர் பிசிக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அக்சர் பட்டேல் மாதிரி இருக்கும். அவர் லெஃப்ட் ஆர்ம் போடுறது இருக்கட்டும், விக்கெட் டு விக்கெட் போடுறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும். சோ ஆக்சுவலா வந்து ஐ திங்க் திருப்பூர், நான் என்னதான் சேப்பாக் சப்போர்ட் பண்ணா, ஐ வாண்ட் திருப்பூர் டு வின் பிகாஸ் தேர் ஆர் பஞ்ச் ஆஃப் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். நல்லா இருக்கும். எனக்கு அந்த அமித் சாத்விக் ஒரு பிளேயர் ஓப்பனிங் ஆடுவார், சூப்பரா ஆடுவார் அமித் சாத்விக். அண்ட் யூ ஹேவ் துஷார் ரஹேஜா, ஜுவார் ராஜா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், அவரும் நல்லா ஆடுறாங்க. ஹி இஸ் மூவிங் ஆன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். அப்புறம் ஒன் டவுன்ல வந்து நேத்தி சாய் கிஷோர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, சாய் கிஷோர் ஒன் டவுன் வந்துட்டாரு. அவரு 33 of 20, அவரு நல்லா ஆடினாரு. அப்புறம் சசிதேவ் வந்து உத்தரசாமி சசிதேவ் வாஸ் பிளேயிங் ஃபார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். நேத்தி வந்து விஜய் சங்கர், ஐ டோன்ட் நோ, விஜய் சங்கர்லாம் வந்து டெப்த் ஓவர் கொடுத்து விஜய் சங்கரும் அபிஷேக் தன்வார், ஹி கிளிக்ஸ் 130+ 140+ வந்து தமிழ்நாடுல போனோம்னா இங்க பெரிய பவுலர், அவரை வந்து கிழிச்சிட்டாரு. சி அதுதான் வந்து குட் டு சி சசிதேவ் பிகாஸ் இஸ் பீன் இன் தி சர்க்யூட் ஃபார் a very long time. இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றது வந்து வேற மாதிரி. அதே மாதிரி சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இவங்க ஆக்சுவலா திருப்பூர் வந்து 15 பால் லாஸ்ட் 15 பால்ஸ்ல 50 ரன்ஸ் அடிச்சாங்க. அது அபிஷேக் தன்வார் ஓவர் அண்ட் விஜய் சங்கர் ஓவர் சேர்த்து போட்டீங்கன்னா 40 ரன்ஸ்க்கு மேல வந்தது. 24 ரன்ஸ் 20 ரன்ஸ் 44 ரன்ஸ் இங்கே அடிச்சு முடிச்சிட்டாங்க. சோ அப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சது. அப்கோர்ஸ் அப்ரஜித் வந்து அவர் வந்து 2000 ரொம்ப வருஷமா தமிழ்நாடு ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி டீசெண்டா காமிச்சாரு. அகைன் ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச் பை மதிவண்ணன் இந்த டீப். சோ அவரும் நல்லா முடிச்சு ஐ திங்க் தேவர் ஆல் இன் திருப்பூர் வேர் ஆல் ஓவர் அஸ். பவர் பிளேயா இருக்கட்டும், அப்புறம் அந்த மிட் ஓவர்ஸா இருக்கட்டும், பவுலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், தே பிளேட் தேர் ஏ கேம். சோ திண்டுக்கல் அண்ட் சேப்பாக் வில் அகைன் பிளே. திண்டுக்கல் பாத்தீங்கன்னா ஆஷ் அண்ணா வந்து பவுலிங்கும் நான் தான், பேட்டிங்கும் நான் தான், கேப்டனும் நான் தான், மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 83 அடிச்சாரு. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் சிவம் சிங், தே ஹேவ் பாபா இந்திரஜித், so they have Varun Chakravarti irukkaru. They have a good bunch of players, so it's going to be a good qualifier too. But I want the qualifier 2 la yaar win பண்ணுவாங்க, finals la yaar win பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? adha bro, like see, we have already won 7 out of 7 games. I think Chepak will win in the qualifier too. And I think finals la it's going to be a tough game, but I think I am rooting for Tirupur da because they look the team to beat. MLC என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரெண்டு பேரும் டிஎஸ்கே சென்னை வந்து வேற எந்த லீக்லயுமே பெருசா வின் பண்ணதில்லை. இப்போ ஒரு சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நல்ல டச்ல இருக்காரு. அண்ட் இந்த ஹிஸ்டரியிலேயே இப்போ வந்து ஃபாஃப் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் எம்எல்சி ஹிஸ்டரியிலேயே. ஸோ ஃபாஃப் ஏதாவது க்ளோரிக்கு எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா டிஎஸ்கே இந்த வாட்டி, இல்ல கஷ்டம் தானா?
யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கிஷோர் அவங்க டாப் 2ல முடிக்கணும். டாப் 2ல முடிக்கிறதுக்கான டீம் ஆல்மோஸ்ட் 5 மேட்ச் வரைக்கும் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஸோ எலிமினேட்டர் ஆடிட்டு குவாலிஃபை 2 ஆடிட்டு ஃபைனல்ஸ் 3 மேட்ச் வந்து கப் அடிக்கிறதுன்றது அது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அதனால மேபி சான்சஸ் கம்மி தான். ஸ்டில் இந்த வாட்டி நல்லா ஆடி இருக்காங்க. மேக்ஸிமம் சான் பிரான்சிஸ்கோ இல்ல வாஷிங்டன் தான் அதிகமா சான்சஸ். 3-on-3 4-on-4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் உதப்பட்டாங்க. அண்ட் நல்ல கிளிக் ஆயிருக்கு. அந்த டீம் பைண்ட் ஆயிருக்காங்க. ஸ்டாய்னஸ் ஆடுறாரு. நூறாம திருப்பி அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் ஃபாஃப் அவர் ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு முதல்ல. அதுதான் வந்து லாஸ்ட் வீக் வந்து செம்ம வைரலா இருந்தது. இசி பேர்ட் ஆர் அ மேன் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா 41 வயசுல அப்படி ஒரு கேட்ச் எடுத்திருந்தாரு. ஸோ பாயிண்ட்ல இருந்து. ஸோ இதுதான் கவுண்டி கிரிக்கெட். கவுண்டி வந்து நிறைய நடந்துட்டு இருக்கனால நமக்கு கொஞ்சம் டைமும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் ஆஃப் த வீக், இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஆர் ரூமர்ஸ் அந்த மாதிரி எதுவா இருக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் என்ன? கிஷோர் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ற. ரொம்ப நேரமா சைலண்டா இருக்க. ஐபிஎல் ட்ரேடிங் நம்ம குரூப்லயே போட்டுன்னு இருந்தாங்க. அப்புறம் சும்மா செக் பண்ணா ஆமா கான்வே வந்து குஜராத்துக்கு போறாரு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுண்டர் திவாட்டியா அவங்க எல்லாம் மாறுறாங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அது கண்டிப்பா 90% ரூமரா தான் இருக்கு, சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஐசிசி வந்து T20 பவர் பிளே ரூல்ஸ் ஏதோ மாத்த போறாங்க இன்னைக்கு, அதுபடி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸ் நடக்கிறதுக்கு நாசர் ஹுசைன், அதுக்கப்புறம் டாம் மூடி, ரவி சாஸ்திரி இவங்க எல்லாம் வந்து ஏதோ இந்தியாவை பற்றி பேசியிருக்காங்க. நாசர் ஹுசைன் வந்து டீம் பாடி நல்லா இல்லைன்ற மாதிரியோ, ரவி சாஸ்திரி டாம் மூடியோ வந்து பும்ரா இல்லாமலாம் ஆடவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அடிக்கணும். ஆஸ்திரேலியாவில் ஒன்று கிடைச்சது. அங்க டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த பிரிட்ஜ் டவுன்ல ஃபெயில் ஆனாலும் அவங்க வந்து இருக்கேன் நான் ஒருத்தன் சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் அவர் தான் நினைக்கிறேன் 60 ரன்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா நாக் ஆடி இருக்காரு. ஸோ அது இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ சொல்லியிருந்த 100 நல்லா போட்டான்னு திடீர்னு ஒரு வீடியோ கிடைச்சிது. போலாருனா 6 4 6 தம்மாட்டி அடிக்கிற மாதிரி பூரான் டக் அவுட்ல இருந்து எங்க 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே பூரான் வந்து நின்று டக் அவுட்ல கை தட்டுற மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு பயங்கரமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து இந்தியாவோட உமன்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்மிருதி மண்டனா கிட்ட இன்டர்வியூ கேட்கறப்போ நீங்க 100 அடிச்சுட்டு ஏதோ டக் அவுட் பக்கம் ஏதோ கை காமிச்சிருந்தீங்களே என்ன கணக்கு அப்படின்னு கேட்கறப்போ அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு போன சீரியஸ் அப்போவே இந்த மேட்சுக்கு மேலே நானும் ராதா யாதவும் பேசிட்டு இருந்தோம். அப்ப ராதா யாதவ் வந்து நீ நிறைய 80s 70s எல்லாம் அவுட் ஆகிட்டே இருக்க, செஞ்சுரி அடிக்காம இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அது பார்த்தா நான் சொன்னேன் இந்த சீரியஸ்ல கண்டிப்பா ஒரு மேட்சஸ் அடிச்சு காட்டுறேன். இந்த மேட்சே நடந்துச்சு. நான் ராதா ஃபன்னி திங்னே சொல்லிதான் சொன்னாங்க. ராதா யாதவ் தான் கை காமிச்சு அப்படின்னாங்க. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. அவங்க கேப்டன்சி பண்ற மாதிரி நடந்துருச்சு. ஹர்மன் வந்து ஒரு லைட்டா நிகழ்னால ஆடாம இருந்தாங்க. அவங்க கேப்டன்சி. பிரசாத் ப்ரோ உங்களோட இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் தி வீக். இங்க இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் நான் சொல்றேன் பாருங்க. கவுண்டி கிரிக்கெட்ல சரேன்னு ஒரு டீம் இருக்கு. ஓகேவா? சாய் சுரேஷ் வந்து அந்த டீம் தான் ஆடினாரு. டக்குனு சும்மா புரளி போயிட்டு இருக்கும் போது 820 for 9 பார்த்தேன். இங்க இந்த இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்ல என்னதான் இது சும்மா இதை பொருளை பார்த்தா 820 for 9. அங்க வந்து பாத்தீங்கன்னா டாமினிக் சிபிலி, நம்ம சிபிலி இருக்காரு. அவர் வந்து 305 அடிச்சிருக்காரு. கீழே பார்த்தா நம்ம ஐயாச்சாமி சாம் கரன் அங்க 108. அதுக்கும் கீழே பார்த்தா வில் ஜாக்ஸ் 112 119. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து யாருன்னா ராய் பர்ன்ஸ் யாருன்னா வந்து லாஸ்ட் சீசன் 2021 இந்தியா டூர் போகும்போது அவர் லெஃப்ட் ஹேண்டர் ஏறிக்குவாரு ஹமீதோட. சோ இது வந்து 820 for 9 இதுதான் வந்து ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கூகுள் இல்ல போய் பார்த்தா ஹையஸ்ட் டோட்டல் வந்து 887 வந்து யார்க்ஷயர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 863 வந்து லாங்கேஷயர் அடிச்சிருக்காங்க. இது எப்பனா வந்து 1896ல வந்து 887. சோ 1896ல அடிச்ச ரெக்கார்டு யாருமே பிரீச் பண்ணல. அதுக்கப்புறம் 863. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சரே தான் வந்து 2 தடவை அடிச்சிருக்காங்க. சரே வந்து 800 2 தடவை தொட்டு இருக்காங்க. 811 வந்து 1899ல சரே அடிச்சிருக்காங்க. அப்ப அடிச்ச 800 சரே 2000 இன்னைக்கு அதாவது 2025ல 820 for 9. So 820 for 9 is the 4th highest county championship total. So இதுக்கு முன்னாடி 881 887. So அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கிலாந்து. So இதுதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட். ஆக்சுவலி என்னோட பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல நான் இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐசிசி வந்து ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எதர் இட் பி டெஸ்டா இருக்கட்டும், டிஆர்எஸ் டோட்டலா டிஆர்எஸ்ஸா இருக்கட்டும். இப்ப கிஷோர் சொன்ன மாதிரி T20 பவர் பிளே ரூல்ஸ் அதெல்லாம் அது வரப்போகுது. ஆக்சுவலி ஒரு சிலது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச்ல பால் சேஞ்ச் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் டிஆர்எஸ்
எடுக்கிறாங்கன்னா அண்ட் டைம் அவுட்டுமே கூட டைமர் வந்து ஆன் பண்ண போறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்லயுமே வந்து ஒரு ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் நடுவுல டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கான பெனல்டிஸ்லாம் வரும்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து நிறைய நியூஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஐசிசி ரூல் சேஞ்சை பத்தி தனியா வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்க தனி வீடியோ கேட்கறீங்கன்னா கண்டிப்பா அதுக்காக பண்றோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஐசிசி ரூல்ஸ் என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்றது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இது பண்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு இருக்கிறது வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. வின்னர்ஸ் ஆர் ஃபைனலிஸ்ட் ஆஃப் வெவ்வேறு லீக் வேர்ல்ட் லீக்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வர போறாங்க. ஐபிஎல், எம்எல்சி, அப்புறம் 100 அண்ட் பிக் பேஷ் இதுல இருக்க எல்லாருமே வந்து மேபி வெறும் வின்னர்ஸ் மட்டும், நிறைய லீக் இன்கார்பரேட் பண்றாங்கன்னா வெறும் வின்னர்ஸ் மட்டும் கூப்பிட்டு வருவாங்க. இல்ல குறிப்பிட்ட பிக் லீக்ஸ் மட்டும் கூப்பிட்டு வர மாதிரி இருக்காங்கன்னா வெறும் ஃபைனலிஸ்ட் மட்டும் கூப்பிட்டு வந்து ஒரு 8 to 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலிஸ்ட் வேணுமா இல்ல வின்னர்ஸ் மட்டும் வேணுமா சொல்லுங்க. எனக்கு வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடணும் அந்த லீக்ல. திண்டுக்கல் டிராகன்ஸ் டிஎன்பிஎல் ஏன் ப்ரோ வர போறாங்க? அது ஒரு லீக் தானே. இந்தியாவுக்குள்ள ஒரு சாம்பியன்ஸ் லீக் நடந்தா வேணா அதுல அவங்க போயிட்டு பண்ணலாம் எல்லாமே. அதுவும் நல்ல ஐடியா தான். அது ஒரு நல்ல ஐடியா தான். இருக்கிற எல்லா லீக்ஸையும் வந்து அந்த வின்னர்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த கேபிஎல், டிஎன்பிஎல், அப்புறம் டெல்லி பிரீமியர் லீக், மும்பை பிரீமியர் லீக், மகாராஷ்டிரா எல்லா வின்னர்ஸையும் ஆடி ஒரு சாம்பியன்ஸ் லீக் நல்ல ஐடியாவா இருக்கு விக்கி. இதே நம்ம வந்து பேசி பிரபலமாக்கி அது பிசிசிஐ செலக்டர் ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணா கூட நல்ல ஒரு ரெவென்யூ. ஐபிஎல் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐபிஎல் பார்க்க மாட்டாங்கல்ல, ஃப்ரீயா விடுங்க. ஊர்ல இருக்க ஸ்டேட்டுக்கு டீம் பேர் வச்சு அதுலயும் மாத்தி ஆடிட்டு இருப்பாங்க எல்லாரும். சரி, அதே மாதிரி ஹிட்மேனோட ஸ்டார்ட் எனக்கு வந்து ரொம்ப அதை பத்தி பேசியே ஆகணும்னு தோணுச்சு. லாஸ்ட் ஒரு 4 இன்னிங்ஸ் வந்து எல்லாமே நாட் அவுட் அண்ட் எல்லாமே 40+ மேட்ச் வின்னிங் நாட்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு ஹைலைட்ஸ் பார்த்தேன். அவங்க வந்து இவங்க கூட எமிரேட்ஸ் கூட வந்து ஆடிட்டு இருந்தாங்க. மும்பை எமிரேட்ஸ் கிடையாது, நியூயார்க், அங்க எம்ஐ நியூயார்க் அவங்களோட ஆடிட்டு இருக்காங்க. அவர் பொலார்ட் வந்து போட்டுட்டு இருக்காரு லாஸ்ட் ஓவர். 8 ரன்ஸ் தேவை 3 பாலுக்குங்கிறப்ப ஒரு பால் ஹைட்டா போட்டாங்க, போயிட்டாங்க கத்திட்டு வர்றாரு. அடுத்த பால் டபுள்ஸ், அடுத்த பால் வந்து தூக்கி அதே மாதிரி போடுறாரு பொலார்ட்னா அவர் வந்து கோபிக்கு வர மாதிரிதான் எல்லாமே நானே பார்த்துப்பாங்க, நானே பண்ணிருவாங்க எல்லாமே. பினிஷிங் ரோல் பண்றாரு, பேட்டிங் கோச் வேலை பாக்குறாரு, ஃபீல்டிங் கோச் வேலை பாக்குறாரு, பவுலிங் வந்து பண்றாரு. எல்லா மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸ்க்கும் அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஒரு ஆஷன்னா மும்பைக்கு நான் போராடுவாரு எல்லாம் டெத் ஓவர் போட்டுட்டு இருக்காரு பிராவோ மாதிரி வந்து. அங்கேயா இங்க ஸ்பாயில் பண்ண எல்லா இதுவையும் நான் அங்க போயிட்டு முடிச்சு கொடுக்குறேன்ட்டு ஹிட்மேன் வந்து நிறைய மேட்சஸ் முடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங். மேபி ஆர்ஆர் வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற இடத்துல வந்து இப்போ அவரோட ஃபார்மை பார்த்து. ஆனா அதுவுமே கொஞ்சம் டிபேட்டபிள் தான் வச்சுக்கோங்க. அங்க பாக்குறதுக்கு வந்து அது பேஸ்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆங்கிள்ஸ் எல்லாம் இப்படி தட்டினா போட்டு விழுற மாதிரி இருக்கு. ஸ்டில் என்ன எனிடே 230, 235 சேஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுல ஒரு 38 பால் 97 அடிச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிட்மேன். இங்க விட்டது அங்க புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அழைச்சி எப்படி போகுதுன்னு. மேபி அவங்க அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் அவங்க டீமுக்கு T20 ஸ்குவாடுக்கு ஏதோ பண்ணி அவங்க வேர்ல்டு கப் வரப்போகுது நெக்ஸ்ட் இயர் இந்தியால. அவங்க கண்டிப்பா வேர்ல்டு கப்க்கு வந்து ஆடணும் இந்தியாவுக்குன்னு ஆசைப்படுறேன். வித் தட் நோட் இந்த ஷோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி வந்ததுனால ஒரு 25 மினிட்ஸ் போயிருக்கு. இன்னுமே கிறிஸ்பா 20 மினிட்ஸ்க்குள்ள வீடியோ கொடுக்க ட்ரை பண்றோம். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செக்மெண்ட் வைஸ் போறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் வேற ஏதாவது மாற்றம் எடுத்துட்டு வரணும்னா நீங்க சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு எவ்ரி வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்களும் எங்களை மாதிரி பானலிஸ்டா வீடியோல வந்து பேசலாம். இந்த வீடியோவை முடிக்கிறோம். வேற ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து வெயிட் பண்றவங்க. இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப். பிரசாத் அண்ட் கிஷோர்.